Hello viewers, welcome to our YouTube channel Rodeo Riders. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஜெனியூன் கார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாங்க காரை பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா மாடல். இது வந்து 2018 மாடல். ஆக்சுவலி இது பெட்ரோல் இன்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், சிங்கிள் ஓனர் தான். நீங்கள் வந்து ப்ரைஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 7,75,000. உள்ள பவர் ஸ்டீரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ஏபிஎஸ் ஏர்பேக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நீங்கள் கிளைமேட் கண்ட்ரோல் கூட பண்ணிக்கலாம் இதை வச்சு. மியூசிக் பிளேயர்ஸ்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள இன்டீரியர்ஸ்லாம் திறந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா லெதர் சீட் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா விங்கிற மாடல். ஆக்சுவலி இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம மொத்தமாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 21,50,000 வருது. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, ரிவர்ஸில் கேமராவோட ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. 4 வீலுமே பக்காவாக இருக்குது. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே கார் சர்வீஸ் பண்ணி தான் இங்கே கொடுக்குறாங்க. உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்க்கலாம் போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் இன்னும் ஏபிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஏர்பேக்ஸ் இருக்குது, கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ள லெதர் சீட்டுமே இன்க்ளூடாக ப்ரீமியம் ஸ்ட்ரக்சரோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னா மஹேந்திரா XUV 500. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல். மொத்தமாக நம்ம ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 13,50,000 வருது. இந்த வண்டியில் ஆக்சுவலி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரியர் கேமராவும், மியூசிக் பிளேயர், எல்இடி எல்லாமே நமக்கு இதில் வந்துடுது. ப்ரீமியம் லெதர் சீட்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அலாய் வீல்ஸ் 4 வீலுமே பக்காவாக இருக்குது, கிளியராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் இருக்குது, ஏர்பேக்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள். கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது. சன்ரூஃப் முக்கியமாக இந்த காரில் இருக்குது. இதோட முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒரு ஆட்டோமேட்டிக்கான கார், ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் உள்ளது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2018 மாடல். மேலே சன்ரூஃப் இருக்குது. நம்ம இப்போ அது பார்க்கலாம். காரோட கலர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். இது வந்து டீசல் வண்டி. ஆக்சுவலி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஓனர் கார் தான். பட் ஆனால் கார் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ S10 2017 மாடல். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் 13 lakhs வருது டோட்டலாக. இல்லை லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் இருக்குது, ஏர்பேக்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓனர் கார் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. இல்லை பவர் ஸ்டீரிங்ஸ் ஃபியூச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, ரிவர்ஸ் கேமராவும் அவைலபிளாக இருக்குது. எல்இடி ஃபுல்லாக எல்லா லைட்டுமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான். மியூசிக் பிளேயரும் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. 4 டயர்ஸுமே பக்காவாக இருக்குது. எல்லாமே அலாய் டயர்ஸு. ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ண கார் தான் இது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீசல் வண்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் தான். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்ததான் நம்ம செகண்ட் ஓனராக இருக்கும் அந்த கார் எடுத்தால். மறுபடியும் நான் சொல்கிறேன், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13 lakhs. நம்ம இப்போ இன்டீரியர்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காட்டுங்க. ஆடியோ சிஸ்டம்லாம் காரில் ரொம்ப பக்காவாகவே இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhs வருது. ப்ரீமியமான கார் தான். உள்ள ஃபுல்லாகவே லெதர் சீட்ஸு, 4 அலாய் வீல்ஸுமே பக்காவாக இருக்குது. ஸ்கார்பியோ S10 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2017. நீங்கள் வந்து எடுத்தானா செகண்ட் ஓனர் ஆகும். ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கிலேருந்து சியாஸ் மாடல். இது வந்து 2016 மாடல். 85 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு இந்த கார். இந்த காரோடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். ஆக்சுவலி நம்ம ஜெனின் கார்ஸ்லேருந்து எந்த கார் எடுத்தாலுமே ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி பக்காவான கண்டிஷனில் தான் வச்சுருப்பாங்க. 4 டயருமே பக்காவாக சூப்பராக நீட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து செகண்ட் ஓனராக தான் இந்த காருக்கு வருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மேனுவல் டிரான்சாக்ஷனில் ஒர்க் ஆகிற காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வருது. என்னென்ன ஃபியூச்சர்ஸுங்கிறத நம்ம லைனாக 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய இன்டீரியர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, மியூசிக்கல் பிளேயர்ஸ் நல்ல கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கார் வந்து பார்க்குறதுக்கு லெதர் சீட்டில் வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரக்சரில் பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் ஏர் பேக்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இந்த காரில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அகைன் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிசா மாடல். இதில் மட்டும் 2016 மாடல். இது டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,75,000 வருது. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,75,000 ப்ரௌன் கலர் கார் வேரியண்ட். இது வந்து மாருதி சுசுகி சியாஸ் மாடல் 2016 செகண்ட் ஓனராக வரீங்க. கார் பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் 6,75,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் 4N2 4X. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்னு சொல்கிறத விட எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். இந்த காரை பற்றி நம்ம பேசினாலே ஃபஸ்ட் நம்ம மைண்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான். ஏன்னா இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நம்ம பேச தேவை சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் இந்த கார் ஆக்சுவலி மேட் ஃபார் அட்வென்ச்சருக்கு மட்டும்தான். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு, செகண்ட் ஹேண்ட் காரு. இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல். இது டீசல் வேரியண்ட். இந்த காரு நம்ம ஜெனியன் கார்ஸை பற்றி சொல்லணும்னாலே ஜெனியன் கார்ஸ்ன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஜெனியூனாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணி கிளியராக எந்த ஸ்க்ராட்சுமே இல்லாமல் பக்காவான கண்டிஷனில் தான் இந்த கார் இருக்குது. நம்ம கிட்ட வர கார்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே ஃப்ளட்லையோ இல்லைனா ஆக்சிடென்ட் கார்ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே வரது கிடையாது. பக்காவான கிலோமீட்டர்ஸில் பக்காவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி தான் இந்த ஜெனியன் கார்ஸில் வந்து எல்லா கார்ஸுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வந்தாலுமே இந்த காருக்கு இந்த ப்ரைஸ் இந்த கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா கூட்டிகிட்டு வந்து ரெஃபரன்ஸ் ஏரியா கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த காரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காருக்கு பவர் ஸ்டீரிங் வந்து இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, ரியர் கேமராஸ் இருக்குது, மியூசிக் பிளேயர்ஸ் இருக்குது. ஃபுல் லைட்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான். ப்ரீமியமான லெதர் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் அலாய் வீல்ஸ் 4 வீல்ஸுமே பக்காவாக இருக்குது, கிளியராக இருக்குது. ஏர் பேக்ஸ் வந்து நல்லா பக்காவே கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்சாக்ஷன் ஒர்க் ஆகிற காரு. இந்த காரோடைய ப்ரைஸ் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 11 lakhs வருது. இந்த காரோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2010 டீசல் வேரியன்ட் டொயோட்டோ ஃபார்ச்சுனர். இந்த காரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கே எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கிறிஸ்டா 2017 மாடல். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான். நீங்கள் செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த கார் எடுத்தால். இந்த காரோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். இந்த காரில் வந்து 4 வீலுமே பக்காவாக இருக்குது, எல்லாமே அலாய் வீல்ஸ் தான். இந்த காரில் ஆக்சுவலி ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது. அது என்னங்கிறது இந்த காரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியரில் தான் ஒர்க் ஆகுது. இது வந்து டீசல் வேரியண்ட் இந்த காரு. இந்த காரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபியூச்சர்ஸுங்கிறத நம்ம உள்ள இன்டீரியர் பார்க்கும்போது சேர்த்து சொல்கிறேன். ஓகே வாங்க, இப்போ காரோட இன்டீரியர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த காரோட இன்டீரியர்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் என்னென்னா பவர் ஸ்டீரிங்கை பார்க்க போகிறோம். இல்லை பவர் விண்டோஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, காரில் ரிவர்ஸ் கேமரா இருக்குது, மியூசிக் பிளேயர்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் லெதர் சீட்ஸ்லாம் எல்லாமே ப்ரீமியமாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. 4 வீல்ஸுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலாய் வீல்ஸ் தான், எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது. ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது, ஏர் பேக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் கடைசியாக இந்த காரில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்னன்னா இந்த காரில் டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறவங்களுக்கு இதோட கஷ்டம் என்னன்னு தெரியும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன முக்கியமாக தெரியும். நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காகவே காரில் வேணுன்ட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இந்த டேஷ் கேம் பார்த்துக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த காரோடைய ப்ரைஸ் என்னன்னா 17 lakhs. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த காரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 lakh. டொயோட்டோ கிறிஸ்டா 2017 மாடல், டீசல் இன்ஜின், ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் கியர். ஓகேவா, எல்லாமே பாடியெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் வருது.